ஒரு சாவி. இப்போ என்னடா பண்றது? சரி கண்டிப்பா உன்னையும் பார்த்தான்னு வச்சுக்க பேச கூட மாட்டான். அவ கூட்ட விட்டு வந்துருவான் அவன். எல்லாம் பெர்ஃபார்மன்ஸ்ல தான் இருக்கு. சரியா? யாரோ வராங்க. சிவாவோட ஃப்ரெண்ட்ஸ். அப்ப நீ போயிட்டு வா. வாங்கடா. டேய் எதுக்குடா அப்ப வந்தீங்க? நீங்க வந்தாதான் ஏதாவது பிரச்சனை ஆகும்னு தெரியும்ல. ஆண்டி இப்போ எங்களால எந்த பிரச்சனையும் வராது. ஒரு 5 நிமிஷம் மட்டும் டைம் கொடுங்க, அவன்கிட்ட பேசிட்டு வந்துடுறமே. இப்பதான் அவன் ஒழுங்கா வந்திருக்கான்டா. உங்களை பார்த்தா மறுபடியும் பிரச்சனை ஆகும். இல்லை ஆண்டி அதெல்லாம் வராது ஆண்டி. ஒரு 2 மினிட்ஸ்ல போயிடுவோம். ஏன்டா சொல்றதே கேட்க மாட்டேங்கிறீங்க? அங்கிளை பத்தி உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் ஆண்டி, கொஞ்சம் வழுக்கையா இருக்கும் அவர் தானே. டேய் உங்களை வாங்க. டார்கெட்டே கடைசாவி தான் மணி. டேய் இங்க என்னடா பண்றீங்க ரெண்டு பேரும்? இது நாங்க கேட்கணும்டா அவன்கிட்ட. நிச்சயமான பொண்ணு எதிரா வேணாம்னு சொல்லிட்டு வந்த. இந்த கர்மத்தை தான் பண்ண போறோம்னு அப்பயே சொல்லியிருந்தா நாங்களா உஷார் பண்ணிருப்போம்ல. மணி யாராவது ஒருத்தர்ரா. மணி நடந்து என்னன்னு நான் மறந்துட்டேன். நீயும் மறந்துரு. நீ சொல்றப்பா தப்பு பண்ணிட்டேன்டா, பெரிய தப்பு பண்ணிட்டேன். அவளுக்காக எப்படி உங்களெல்லாம் ஏமாத்த மனசு வந்துச்சுன்னு கூட எனக்கு தெரிலடா. இனிமே நீங்களே எதை மறந்தாலும் நான் மறக்க மாட்டேன். இன்னைக்கு எப்படி நாங்க பேச வேண்டியதெல்லாம் நீயே பேசி வெறுப்பேத்துற ஐடியால இருக்கியா? அந்த பொண்ணை ஏன்டா வேணாம் சொல்லிட்டு வந்த? அதுக்கு பதில் சொல்றா ஃபர்ஸ்ட். அவ யாருன்னு தெரிஞ்சா அப்படிலாம் பேச மாட்டேன் ராஜ். ஏய் 10th ஒரு பொண்ணு ஏமாத்திருச்சுன்னு சொன்னியே, அந்த பொண்ணா? அவதான்டா. அவ எல்லாம் தெரிஞ்சுதான் மணி என்னை ஏமாத்திருக்கா. ஏய் அவன் எங்கடா உன்னை ஏமாத்தினா? என்னடா லூஸ் மாதிரி பேசுற? என்ன சொல்லு? ஐயோ நானும் ராஜு லவ் பண்ணதாடா தப்பு. நீ லவ் பண்ணதா கரெக்ட். இது கடவுளா பார்த்து போட்ட முடிச்சுடா. கடவுளே ஓ மகிமையே மகிமை. கரெக்டா முடிச்சு. பைத்தியம் மாதிரி பண்ணிருக்காத மணி. நம்ம படிப்பு கேரியர் எல்லாத்தையும் ஸ்பாயில் பண்ணது அந்த பொண்ணு தானடா. நம்ம பிசினஸ கெட்டது யாரு? இவ்வளவு ஏன் நம்ம 3 பேருக்குள்ள சண்டை வர காரணமா அவ தானே. இவ்வளவு ஆனப்புறம் எப்படி அந்த பொண்ணு கூட இருப்பேன் நானு? நான் அவளை நம்ப மாட்டேன்டா, சத்தியமா நம்ப மாட்டேன். நம்பாரா? நம்பாத. நீ நம்பவே மாட்ட. நீ மட்டும் இல்லடா, உலகத்துல பாதி பேர் அப்படிதான் இருக்கீங்க. உண்மையா ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவளை நம்பவே மாட்டீங்கடா. வாய்க்குஸ்லடா உனக்கு இதெல்லாம் சொல்றதுக்கு. ஏமாத்திட்டாங்கறியே. என்னடா ஏமாத்தினா? 10th உன் பேப்பர் வாங்கி அவ கட்டி கொடுத்துட்டா. நீ கட்டி கொடுத்திருந்தா நீ ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கிருப்பியா? அவ வாங்கினால. பெருமை பண்ணா இதுக்கு. பெருமை பண்ணும். என்னமோ ஏமாத்திட்டான். ஏன் நீ ஏமாத்தல? இவன் காமிச்ச பொண்ணை நீ லவ் பண்ணி ஏமாத்தல? அவன் என்ன பார்க்கவே இல்லடா. என்னதான் பாக்குறான்னு சொல்லி என்ன ஏமாத்தல? ஏமாத்திட்டான். அப்ப என்னடா ஏமாத்தினா உன்னவ? வெஸ்டா குஷ்டு வந்து நம்ம கடவாசல்ல வந்து உழுவல. அவள்கிட்ட சொன்னோம்டா, அவனை நம்பாத, அவ கெட்டவன், அவன் சுயநலவாதி, நல்லவன் அவளை சொன்னோம். ஆனா சாக போறோன்னு தெரிஞ்சு சிவா நல்லவன் சொன்னாடா. யாரா குடிப்பா உனக்கா விஷம்? உங்க அப்பா குடிப்பாரா? உங்க அம்மா குடிக்குமா? இல்ல நீதான் குடிப்பியா? இனிமே நீ ஏன் நினைச்சாலும் அவனுக்கு கிடைக்க மாட்டாடா. பேசுறான் பேச்சு. கடைசாவிக்காக கதறிய மணி. இப்ப கூப்பிடு, வருவான். ஏன்டா நீ பேசி தானே கூட்டினு சொன்னேன். ஏன்டா கஷ்டத்துல ஞாபகப்படுத்தினேன். நிஜமாதான் விஷம் குச்சியா? டேய் சிவா, இல்லம்மா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க. அழாதீங்க ஃபர்ஸ்ட். நானும் விஷம் குச்சிக்கிறேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. இப்படிதான் எல்லாம் குச்சிக்கிறா காப்பாத்திடலாம். ஐயோ டேய் சொல்லுடா, லூஸ் மாதிரி சிரிச்சுக்கிறேன். எங்கடா பாரு. எப்பல சீரியஸா இருக்கா நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து? மணி பார்ப்போலாம். நீங்கள் கேட்ட சிவா உள்ளகிறான். இது அவங்க அம்மா, அது அவங்க அப்பா, அது அவங்க பெரியப்பா, அது அவங்க பெரியம்மா, அது சித்தி சித்தப்பா, அது 2 அக்காங்க.
இது போய் இவனுக்கு ஊரில் இருக்கக்கூடிய சொந்தக்காரங்க, அவங்களோட பேர், அவங்களோட ஃபோன் நம்பர், பேன் நம்பர், ஆதார் நம்பர் முதற்கொண்டு இதில் இருக்குது. இதுக்கப்புறம் சிவாவுக்கானும் ரவாவுக்கானும் தயவு செஞ்சு எங்கள் கடை பக்கம் வந்துடாதீங்க. சரியான லூசு கொடுங்க. கீஸ் அதான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும்லடா. ஃப்ரீ தான், ஆனால் எந்த வேலை வெட்டியும் இல்லாமல் இவ்வளோ ஃப்ரீயாக இருக்கக்கூடாது. எவனாவது ஒருத்தர் சிக்கினா போதும்டா. கல்யாணம் பண்ணுறதுக்கே 2 பேர் சிக்கணுமேடா. இல்லை இல்லைதான். என்ன இளம் தொழில் அதிபர்கள், காலையில 9 மணிக்கு கடையை திறந்து வச்சுட்டு நல்லா தூங்குறீங்க. செல்வம் செழிச்சிரும். சரி, அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணே. நைட்லாம் ஒரே ஒர்க்கு, டென்ஷனு. எவ்வளோ வேலை தான் நாங்களே பார்க்குறது. ஒரே மேடையிலே 140 கல்யாணம். ஓ, அது போக லாஸ்ட் டைம் விராட் கோலி மேரேஜ் பண்ணதுலேருந்து டைட் ட்ராவல், ஃபுல் பிஸி. நீங்கள் இந்த அளவுக்குலாம் பிஸியாக இருந்திருக்க வாய்ப்பே இல்லைண்ணே. இல்ல இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லைன்ற. எப்படி எத்தனை வருஷமா அந்த வேலையை பார்க்குறீங்க? ஓ அப்படியா? சரி, எனக்கு நிறைய ஆர்டர் இருந்துச்சு, ஏதோ போனா போதும் ஒன்று கொடுக்கலாம்னு நினைச்சேன். சரி, ஓகே ஓகே. நீங்க பாருங்க, நான் நோட்லாம் புது நோட், நான் சும்மா ஒரு அட்வைஸ் கோசம் வாங்கி வச்சிருக்கேன். ராத்திரி பூரா முடிச்சிட்டு இருக்கீங்க. வேண்டாம் வேண்டாம், தொழில் பண்ணவே முடியாது, ரொம்ப கஷ்டம். இல்லண்ணா, இல்ல இல்ல, கழுத்தெல்லாம் வலிக்க, கையோட. உண்மை என்னன்னா கரண்ட் பில் கட்ட கூட காசு இல்லைண்ணா. இங்க பாருங்க, நான் வேறு வேலை கொடுங்கண்ணே. ஒரு ஆறு இருந்தா கொடுங்க. வாங்கண்ணா, உள்ள போலாமா? நம்ம கிட்ட உங்களோட பெட்டர் பிளான்ஸ் இருக்கு. உள்ளே போயிடலாமா? உள்ளே போயிடலாமா? பரவாயில்ல, இங்கே கல்யாணம் நடக்கிறது பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு. அட்லீஸ்ட் ஒரே ஆர்டர் கொடுங்க எங்களுக்கு. இந்த ஆர்டர் உங்களுக்கு தர்றேன், ஆனா ஒரே ஒரு கண்டிஷன். சொல்லுண்ணா. சிவா இந்த விசேஷத்துல எங்கேயும் வரக்கூடாது. மனுஷன் இந்த திட்டம் மண்டபத்துக்கு வந்துருவான் அவன். சத்தியமான வரமாட்டானே. நீங்க ஒரு கோடு போடுங்க, நாங்க ரோடு போடுறோம். நீ ஒரு ரூம் போட்டு கொடுங்க எங்களுக்கு. உங்களுக்கு இந்த ஆர்டர் இல்லடா, ரொம்ப ஓவரா பேசுறீங்க. ஐயா, நல்ல பிளான் போடுவோம் சொல்ல வந்தோம், வேற எதுவும் செய்ய மாட்டாங்க. சரி ஓகே, 1/2 மணி நேரம் கழிச்சு கடைக்கு வாங்க, அட்வான்ஸ் தரேன், வாங்கிட்டு போங்க. 1/2 மணி நேரம் வாடா போடா. ஆடியில காத்தடிச்சா ஐப்பசியில் மழை அடிக்கும். இடி மூஞ்சில இடி. டேய், கல்யாணம் நடக்கிற மாதிரி பாட்டு போட சொல்றா, நிக்கிற மாதிரி போடுறான் பாரு அவன். ஏய், ரிசப்ஷன் ஆரம்பிக்கும்போது சீக்கிரம் பண்றா. ஏய் கிறுக்கா, இங்க வா. என்னது இது வெச்சு? யாருக்கு வெச்சு? உனக்கு எனக்குமா? ஐயோ, பொண்ணு பேர் மாப்பிள்ளை பேர் கேட்க மறந்துட்டேன்டா. ஏய், இன்னும் கொஞ்ச நேரத்துல பொண்ணு மாப்பிள்ளை வந்துருவாங்கடா. அதுக்குள்ள மறந்துட்டேங்கிறதுன்ற. இவன் கல்யாணத்துல வேலை செஞ்சிருந்தோம். எங்கடா அந்த ரமணன்? நான் தான் ரமணன். என்ன வச்சிருக்க குடு. யாரு மூஞ்சில முழிக்க கூடாதுன்னு இருந்தமோ அவன் கல்யாணத்துல வந்து வேலை செய்யற மாதிரி பண்ணிட்டேனா? டேய், மூஞ்சில முழிக்காம வேற எங்கேயாவது முழிச்சா நல்லா இருக்காதுடா. விட்றா. நான் இங்க எதிரினா? அப்ப கொன்று. ஒருத்தரை எதிரின்னு முடிவு பண்ணக்கூடாது. முடிவு பண்ணிட்டு அவனை உயிரோட வாழ விடக்கூடாது. அவனை கொன்று. அண்ணா, உங்களுக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்துருக்கான்னு தெரியுமா உங்களுக்கு? டேய், நீங்க 3 பேரும் சேர்ந்து எனக்கு எவ்வளவு டார்ச்சர் கொடுத்தீங்கன்னு தெரியுமா? ஒரு வருஷத்துல 50 லட்சம் ரூபாய் நஷ்டம். நீங்க 3 பேரும் நல்லா இருக்கணும்னு நான் போராடிட்டு இருக்கேன். நீங்க என்னமோ ஆளாளுக்கு வச்சுக்கிட்டு இருக்கீங்க. போடா. டேய், இப்போ உனக்கு அவனுக்கு என்னடா பிரச்சனை? அந்த பொண்ணு. ஜெனரேஷன் சேஞ்சஸ், ஆட்டிடியூட் நெவர் சேஞ்சஸ். ஏன்டா காலகாலமா ஒரே பொண்ணுக்காக 2 பசங்க அடிச்சுக்கிறீங்க? 3 4 7 கொஞ்சம் சும்மா இரு. டேய், இந்த பொண்ணு தான் கடைசி பொண்ணா? இந்த பொண்ணை விட்டா உலகத்துல வேற பொண்ணே கிடைக்காதடா. அது இல்லைன்னா எனக்கு லவ்லாம் செட் ஆகுதுண்ணா. டேய், உனக்கு கண்ணு போத கண்ணுடா, நிறைய பொண்ணுங்க சிக்கும். என்னடா என்ன ஒரு மாதிரியா பாக்குற? அப்படியே சொல்றீங்க? நான் உன்னை ஒரு தடவை கற்பழிச்சா நம்புவியா? என்ன காமெடி? ராஜு, ராஜு என்ன கருப்புசாமி, ஏன்டா கையில அருவாளமா ஆன மாதிரி அசைற? டேய், ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நட்பே கிடைக்காதுடா, சொன்னா புரிஞ்சுக்கங்க. என்னண்ணே பாப்பா மன்னிச்சிட்டானுங்களா? மன்னிச்சு கோவத்தை குழி தோண்டி புதைச்சிட்டாங்க. டே, வேணா காலில் உள்ட்டாடா மணி, வேணா உன் காலையும் உள்ற மணி. உள்ள சொல்லுங்க. உள்ள மாட்டான், சிரிக்கிறான் பாருண்ணா. டேய், அவன் தாலி கட்டங்க அப்புறம் உங்க 2 பேர் காலையில விடுவான்டா. காமெடி பண்ண வாங்கடா, பேசி கூட்டு வாப்பா. நீயும் பேசி கூட்டு வாமா. ராஜு, நான் எக்ஸாம் ஹாலில் எப்போ சிவாவை பார்த்தேனோ அப்போவே எனக்கு சிவாவை பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த ஆன்சர் பேப்பருக்காக மட்டும் எனக்கு அவன் மேலே லவ் வரல. அவங்க ஹெல்பிங் கேரக்டருக்கும் சேர்ந்துதான்.
எங்களுக்குள்ள இருக்கிறது ஒரு சின்சியரான லவ். புரிஞ்சுக்கோங்க ராஜு. தெரிஞ்சோ தெரியாமலோ நீ விஷம் குடிக்கிறதுக்கு நான் ஒரு காரணமாயிட்டேன். மன்னிச்சிருங்க ராஜு. டேய் இன்னும் இறங்கலையாடா உனக்கு? சரிடா இப்போ சொல்கிறேன், உங்கள் 2 பேருக்கு சம்மதம் இல்லைன்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ணிக்கவே இல்லைடா. ஏய் நீ வீட்டுக்கு போடி. ஏய் எனக்கு இந்த கல்யாணம் நடந்தே ஆகணும். என்னடா ஆம்லேட்டா? எங்க பேரை ஒட்டி விட்றா. சரிடா பாசுந்தி. அப்படியே அந்த பாட்டை போட்டு சொல்ல. என்ன ஜாதகண்டா வந்து ஏன் கேட்குற? இல்லை சும்மா சொல்ல. சரிடா சரிடா. உன் காதலுக்கே ஹெல்ப் பண்ணக்கூடாதுன்னு நினச்சேன். ஆனால் கல்யாணம் வரைக்கும் என்னையே பண்ணி வைக்க வச்சிட்டல. பார்க்காத மூக்கிலே குத்திடுவேன். 10th ஆளு குத்திய ஆன்சர் பேப்பரு அது நான் தான் உனக்கு குத்தங்கிறத சொல்லிட்டியா? சொல்றாத சந்தோஷமா வாழ். ஏய் நட்புன்னா என்னன்னு தெரியுமா? தெரியும் நல்லா தெரியும். அனுபவிச்சு நான் தானே. சிவா ஆக்சுவலாக அதை கேட்கக்கூடாது, இருந்தாலும் கேட்குறேன். ஓகேம்மா ஓகேம்மா ஓகே. எனக்கு இந்த லவ் இதெல்லாம் செட்டே ஆகும். எங்கள் அப்பனும் பொண்ணு பார்க்குற மாதிரி தெரில. அதனால் ஆளோட ஃபேமிலியே வாங்க பொண்ணு பார்த்து வச்சுக்கிறேன். அதை எப்படியா செட் பண்ணி விட்றேன். யாரா? அதான் நான் அந்த ப்ளூ சுத்தாரு. நான் பார்க்கலையே. டோ ஹாய் செல்லம், ஐ லவ் யூ.